ஸ்வர்கவாசலோ பரமபதவாசல் திறந்து விட்டது. அங்கு ஆர்ப்பரிப்போடு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பாடி அந்த நம்பெருமாள் அழகிய மணவாளன் வருகின்றான். அந்த திருவிளக்கு பிச்சன் காட்டியது போல் அந்த விளக்கின் வெளிச்சத்தோடு வருவது போல் நம்பெருமாள் வர பவனி வரும். அந்த நம்பெருமாளோடு பாகவதர்களும் வருகின்றார்கள். அது என்னவோ ஒரு பாகவத கோஷ்டியில் அந்த வெள்ளத்தில் பகவான் நீஞ்சி வரா போல தெரியும். நேற்றைய இரவு பகவான் நாச்சியார் திருக்கோலம் கண்டருளினார். இன்றோ அவனே ரங்கராஜனாய் நம் பெருமாளாய் சேவை சாதிக்கின்றார். அப்பேற்பட்ட பாகவத கோஷ்டியோடு நாம் பகவானை சேவித்துக் கொள்ளலாம். அற்புதமான பரமபத வாசல் மணிக்கதவு திறந்து விட்டது. பெருமாள் எழுந்தூரை பக்தர்களுக்கு அருள் வாழ்த்துக் கொண்டிருக்கிறார். அனைவரையுமே மோட்சத்துக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். அனைவருக்குமே நம்மாழ்வார்கள் போல ஆதி 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 ஆனதற்கும் ஆதி ஆதியான புராணம் தற்போது நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். மோட்சம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பக்தன் தான் அனுபவித்த வாழ்க்கையில் அனைத்துமே பக்தி பிரபாகமாக அமைந்து விட்டால்தான் அந்த மோட்ச பிராப்தி கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றனர். அந்த மோட்ச வாசலுக்கு கூட செல்கின்ற வேளையிலே ஒரு பக்தர் சதா சர்வகாலம் 5இல் விளையாதது 50இல் விளையாது என்பது போல சிறு வயது முதற்கொண்டே அந்த பக்தி இருக்க வேண்டும். அதைத்தான் ஆழ்வார் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருளானே. அதனால்தான் பெரியவர்கள் சொல்வார்கள், தானாராவிட்டாலும் தன் சதையாலும் என்பார். இதற்கு பொருள் சொல்கின்ற போது தனக்கு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது சகோதர பாசத்தால் ஒருவர் காப்பாற்றுவார் என்று சொல்கிறார். அது சரியான பொருள் அல்ல. மனித உடலிலே இருக்கின்ற அவயங்களிலே எலும்பு இல்லாமல் இருக்கின்ற இந்த நாவை சிறு வயது முதற்கொண்டே இளம் பிராயத்திலே 5 வயது முதற்கொண்டே இறைவன் நாமாக்களை சொல்லி பழக்க வேண்டும். அப்படி பழக்க 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 அது தரித்து 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 அந்த நாமாக்களை தானாக சொல்லிக் கொண்டிருக்கும். அந்த மனிதன் வாழும் முடிவுறு நேரத்திலே கால் கழிந்த கட்டிலே மனிதன் படுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட அது கோமான